மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங்கோட 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சீசன் 3யோட பாஸ் ஃபைட்டு. அப்புறம் நம்ம ஷேடோ டாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போடுறாங்க. இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஜப்பானில் போன எபிசோடில் பார்த்திங்கன்னா பெரிய ட்ராகன் வந்திருக்கும். நம்ம ஜின்வா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அப்புறம் சிச்சுவேஷனே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். அப்புறக்கு ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம ஜின்வை வந்து பார்த்துட்ருப்பாங்க. எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க, ஹண்டர்ஸ் எல்லோரும் இவர் வந்தனால தான் இப்போ நம்ம சேஃபாக இருக்கோம். ஆனால் இப்போ தான் ஃபைட்டு, மேசிவான ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹண்டர்ஸும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே சீன் ஒன்று காணிச்சா பாஸ் ரூமை வந்து காணிக்கிறாங்க. ஒரு பெரிய ட்ராகன் பார்த்திங்கன்னா டோர் வந்து மெதுவாக ஓப்பன் ஆகுதுங்க. டார்க்கு ஸ்மோக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடமும் பரவுது. கிரவுண்டே பார்த்திங்கன்னா அப்படியே ஷேக் ஆகுது. மான்ஸ்டர் எல்லாத்தோட எக்கோ வந்து அடிக்குதுங்க. ஹண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் பாஸோட ரூமாக இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மெதுவாக போகலாரு. ஜின்வா வந்து உள்ளே போக ஆரம்பிப்பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சீன் 2 வந்து காட்டுறாங்க. பாஸை வந்து காணிக்கிறாங்க. மேசிவான எஸ்ராங் பாஸுங்க அப்படியே வெளியே வருது. அதோட 3 கண்ணு பயங்கரமாக இருக்குங்க. 3 கண்ணு. அப்புறம் ஜெயண்ட்டு பார்த்தீங்கன்னா காமாக வந்து இருக்குது. அதோட ஆறா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ப்ரெஷர் ஓவர்லோட் ஆகுதுங்க. ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வி கெனாட் ஃபைட் திஸ், வி வில் டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நம்மளால் இதில் வந்து சண்டை போட முடியாது, நம்ம வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர்ஸ் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. சீன் 3க்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. நம்ம ஜின்வா வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஜின்வா ஸ்லோவாக ஒரு வாக்கை போட்டு பண்ணிட்டு வராரு. அப்படியே நீங்கள் எல்லாரும் பேக் போய் இருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷேடோ எனர்ஜி ரைஸை வந்து அவர் வந்து அரைஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட ஷேடோ ஆர்மியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வர்றாரு. கிரவுண்டில் பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறுதுங்க. ஏரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஹெவி ஆகுது. சீசன் 4ல் அதாவது சீன் 4 காட்டுறாங்க இந்த எபிசோடில். ஷேடோட ஆர்மியை வந்து நம்ம ஆள் வந்து இறக்குறாரு. அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசான டைலாக்கை திருப்பியும் வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்படியே வெடிக்குதுங்க. அவரோட ஷேடோவோட ஆர்மி ஃபுல்லாக வந்து சமன் பண்ணுறாரு. முதல்ல நம்ம தலைவன் இக்ரிஸ் தாங்க வரான். அப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் வராரு. அப்படியே பார்த்திங்கன்னா எலைட்டு ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வராங்கங்க. பாஸ் மான்ஸ்டர் எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க. என்ன பவருடா கடவுளை இது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் மான்ஸ்டர் எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஃபுல் பேட்டில் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. சீன் 5 வந்து தொடங்கிருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஷேடோ அட்டாக் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லாஷ் பண்ணுறாங்க நம்மளோட ஜின்வாவோட ஷேடோஸ். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஜென்ரேஷனை வந்து அதாவது ரீஜென்ரேஷனாக ஆயிடுறாங்க. மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணி பிளாக் பண்ணுதுங்க ஈஸியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ் மான்ஸ்டர் வந்து ரொம்பவே வந்து சண்டை போடுது. ஆனால் பட் நம்மளோட ஜின்வா வந்து மாசாக வந்து நிற்கிறாருங்க. சீன் 6 வந்து காட்டுறாங்க. ஜின்வா வந்து ஃபைனல் மூவ் வந்து பண்ணுறாரு. யூ ஆர் நாட் ஒர்த் மை டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்வா வந்து சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு ஒர்த்தே கிடையாது, என்னோட நேரத்தை நீ வேஸ்ட்டு தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ எனர்ஜியை கான்சன்ட்ரேட்டாக அதிகமாக பண்ணுறாரு. ஒரு கமெண்ட் தான் நம்ம ஆளு கொடுக்குறாரு, டை அப்படி நீ சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு மேசிவ் ஸ்லாஷ் அட்டாக் வந்து பாஸ் மான்ஸ்டருக்கு மேலே பண்ணுறாரு. அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குதுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. டிஸ்ட்ராயி அப்படியே பார்த்திங்கன்னா வெடித்து உடனே பார்த்திங்கன்னா வெடித்து டிஸ்ட்ராயர் ஆகுதுங்க. அப்படியே சீன் 7க்கு போகுதுங்க இந்த கதை. ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஹண்டர்ஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஹீ டிட் நாட் உலோன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தனியாக இல்லை, இது ஹியூமன் பவரே இல்லை, இது டீமன் பவரு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஹண்டர் மட்டும் அவன் தான் ரியல் மான்ஸ்டராக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஹண்டர் வந்து சொல்கிறான் நம்ம ஜின்வாவை. அப்படியே எண்டிங் சீனை காட்டுறாங்க. டார்க் ஹண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்வா வந்து லுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஷேடோ ஆர்மியை வந்து காட்டுறாங்க. திஸ் பவர் ஸ்டில் க்ரோயிங், அவரோட பவர் வந்து என்னமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு அன்னோன் வாய்ஸ் வந்து கேட்குதுங்க, ஷேடோ மார்ச் ஹீ இஸ் எவால்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் வாய்ஸ் வருது. அப்படியே பார்த்திங்கன்னா கட் பண்ணால் அந்த எபிசோட் 2வோட சம்மரி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜின்வை வந்து எஸ்ராங் மான்ஸ்டர் கூட சிங்கிள் ஹேண்டாக டிஃபீட் பண்ணி
அவனை பற்றி வேர்ல்டுக்கு ஒரு சிக்னலை வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த எபிசோடில். எனக்கு இந்த எபிசோடு வந்து மங்கால படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மொதல் எபிசோடை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொதல் எபிசோட் பார்த்தா தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். நான் இப்போ சீசன் 3ல் வந்து 2 எபிசோட் பேசி முடிச்சிட்டேன். இன்னும் 4 எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அதனால் சீசன் 3 நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதனால் எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடோட வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ.